வெயிலில் காங்கிரஸ் வேட்பாளர் ஜோதிமணிக்கு மலர் தூவி வரவேற்ற மழலையர்கள். கரூர் மாவட்டம் இந்தியா கூட்டணி சார்பில் காங்கிரஸ் வேட்பாளர் செல்வி ஜோதிமணி வேட்பாளராக காங்கிரஸ் கட்சி அறிவிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கடந்த வாரத்தில் திமுக அமைச்சர் பெருமக்களுடன் வேட்புமனு தாக்கல் செய்தார். முதற்கட்டமாக கோடங்கிப்பட்டி பகுதியில் உள்ள பட்டாளம்மன் கோவிலில் முதற்கட்ட தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கினார். திமுக கரூர் பொறுப்பாளர் எம்பி அப்துல்லா கலந்து கொண்டார். தாந்தோணி கிழக்கு ஒன்றியம் புலியூர் பேரூராட்சி, தாந்தோணி மேற்கு ஒன்றியம் உப்பிடமங்கலம் பேரூராட்சி பகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் ஜோதிமணிக்கு உற்சாக வரவேற்பு அளித்து அப்பகுதி பொதுமக்கள் ஆலத்தி எடுத்து மழலையர்கள் மலர் தூவி வரவேற்றனர். அப்பொழுது வேட்பாளர் செல்வி ஜோதிமணி எண்ணற்ற திட்டங்களை திமுக ஆட்சியில் நிறைவேற்றியுள்ளது. இம்முறையும் இந்தியா கூட்டணி சார்பில் காங்கிரஸ் கட்சி கரூர் வேட்பாளராக மீண்டும் கை சின்னத்தில் போட்டியிடுகிறேன், எனக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள் என்று பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்தார். உடன் கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற உறுப்பினர் சிவகாம சுந்தரி, உப்பிரமங்கலம் பேரூராட்சி தலைவர் திவ்யா கனகராஜ், இந்தியா கூட்டணி தோழமை கட்சி மாவட்ட நிர்வாகிகள் உடன் இருந்தனர். இது நமக்கோ இல்ல திமுகக்கோ காங்கிரஸுக்கோ இந்தியா கூட்டணிக்கோ மட்டுமே முக்கியமான தேர்தல் கிடையாது. இது நம்ம தொகுதிக்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, நாட்டுக்கே ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான தேர்தல். அதனாலதான் நம்ம எல்லாம் கடுமையா எங்க தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் சரி, நம்ம தமிழ்நாட்டின் மாண்புமிகு முதலமைச்சர் இந்தியா கூட்டணியின் தலைவர் அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்களும் சரி கடுமையான பல்வேறு அழுத்தங்களுக்கு இடையே பணியாற்றுறாங்க. எங்க வீட்டுக்காரர்கள் எல்லாம் தட்டாத ஏஜென்சிகளே கிடையாது. இடி, சிபிஐ, இன்கம் டாக்ஸ் வருஷ கட்டி வராங்க. ஏன்னா ஒரு கொள்கை நிலைப்பாட்டோட எந்த கட்சியுமே இந்த நாட்டுல இருக்கக்கூடாது, மக்களுக்கான குரலே நாட்டுல ஒலிக்க கூடாது, எதிர்கட்சிகளே இருக்கக்கூடாது, நாடாளுமன்றத்தில் எம்பிக்கள் வாயை திறந்தே பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு மோசமான சூழல் இதுவரைக்கும் இந்தியாவில் இருந்ததில்லை. இன்னைக்கு இருக்கு. மிக நிச்சயமாக இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதிகமா வைக்கிறீங்க. நாடாளுமன்றத்தில் அதிக முறை சஸ்பெண்ட் ஆன எம்பி கரூர் எம்பி தான். யாரையாவது சஸ்பெண்ட் பண்ணணும்னாலே முதல்ல என் பேர் எழுதிடுறாங்க. நான் ஸ்பீக்கருக்கு சொல்றேன், சார் நான் பார்லிமெண்ட்டுக்கு வந்திருக்கிறேன்னா அட்டெண்டன்ஸ்ல கையெழுத்து போட்டிருக்கேன்னா பார்த்துட்டு சஸ்பெண்ட் பண்ணுங்க சார். நான் வர சூழலை நாம் மாற்ற வேண்டும். நம்ம நிறைய பட்டியல் சொல்லலாம், நேரம் ஆயிடுச்சு. நீங்க எல்லாம் மொட்டை வெயில நிற்கிறீங்க. 1000 ரூபாய் பணம் கொடுத்துருக்காங்க மாசம் மாசம். நம்ம தேர்தல் வாக்குறுதியே சொன்னோம். என்ன மாதிரி ஒரு 4-5 பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப 150 பேரை ஒரே நாடாளுமன்ற கூட்டத்தொடர்ல சஸ்பெண்ட் பண்றாங்க. ஏன்? நாங்க போய் மக்களுக்காக பேசுறோம். அங்க போய் வாயை மூடிக்கிட்டு இருக்கணும்னா இங்கே இருக்கலாம்ல. நாடாளுமன்ற உறுப்பினர் 2 வருஷம் கொரோனா தொற்று இருக்கு. 2 ஆண்டு காலம் எங்களுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் நிதி வழங்கப்படவில்லை. அப்படி இருந்தாலும் கல்லுல நார் உரிக்கிற மாதிரி உரிச்சு 5 வருஷம் போராடி 500 கோடி ரூபாய் மதிப்புள்ள திட்டம். மக்கள் கண்ணீரோடும் துயரத்தோடும் கூட இருந்தாங்க. அந்த கண்ணீரும் துயரமும் மாற வேண்டும் என்றால் இந்தியா கூட்டணிக்கு, காங்கிரஸ் கட்சிக்கு கை சின்னத்தில் நீங்கள்